ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி மாலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து கத்தரண்டை வேத பாடத்துடன் வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தருடைய நாமத்தை உயர்த்த வார்த்தைகளுக்கூடாக ஒருவருக்கும் ஆலோசனை வழங்க இணைந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். வேத பாடத்துடன் வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென். இங்கே இருக்கவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே இன்றைய நாளிலும் எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக நன்றி செலுத்தி கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென் ஐயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. கத்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே, நீர்தாமே கூடியிருந்து வழிநடத்த போற கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் ஐயா. இந்த வார்த்தைகள் ஜீவனும் வல்லமும் உள்ள வார்த்தைகளாய் இருப்பதனால் இந்த வார்த்தைகளை ஆண்டவரே விளங்கிக் கொள்ளுகிற தன்மையையும் எங்களுக்கு நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஒருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமா இந்த நாட்களில் இருக்கிறார். இன்றைய நாட்களிலே நாங்கள் அதாவது வெளிப்பாடுகள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் 3வது நாளாக இந்த நாட்களில் நான் பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் விரும்பிய வெளிப்பாடு என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்த்தோம். நேற்றைய நாட்களிலே எதிர்நோக்கிய வெளிப்பாடு என்று பார்த்தோம் இந்த நாட்களிலே. அடுத்ததாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் 3வதாக எழுதப்பட்ட வெளிப்பாடுகள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், இந்த வெளிப்பாடுகள் இந்த நாட்களிலே எப்படியாக தேவன் இந்த நாட்களிலே இந்த வெளிப்பாடுகள் ஊடாக தன்னுடைய ஜனங்களோடு இந்த நாட்களை கிரியை செய்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களில் அந்த வெளிப்பாடுகளை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவன் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஏற்ற வேளையிலே ஏற்ற நேரத்தில் அந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வெளிப்பாடுகள் என்று பார்க்கிற காரியத்திலே முதலாவதாக அந்த நாட்களிலே விரும்ப வேண்டிய தேவனிடத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வெளிப்பாட்டை தாரும், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து அல்லது இந்த நாட்களில் உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து தேவரே இந்த நாட்களிலே அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லி எச்சரிக்கும்படியாக இந்த நாட்களை வெளிப்பாடுகளை தாரும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். முதலாவது நாளில் இந்த நாட்களை பார்த்தோம். கத்தோட பிள்ளை அதைத்தான் இது பாருங்கள், யோவான் நாட்களிலே பார்க்கிற வழியில் அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வகை தேடுங்கள். கோடாரியானது மரத்தினடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அங்கே அக்னியிலே போடப்படும் என்று ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிறார். எப்படி என்றால், பாவம் செய்கிறவர்கள் இந்த நாட்களிலே, அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது பாவத்துக்குள்ளே நடந்து பாவத்துக்குள்ளே வாழ்ந்து பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அங்கே அக்னியிலே போடப்படுவார் என்று யோவான் ஸ்நானன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்புகளே, எதிர்நோக்கிற வெளிப்பாடு என்று பார்க்கிற வழியில் நேற்றைய நாட்களை பார்த்த காரியத்திலே ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு தருவார். அந்த வெளிப்பாட்டின் மூலமாய் இந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களே செய்திகளை சொல்லி ஜனங்களை இந்த நாட்களை மனம் திரும்ப வைப்போம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லக்கூடியதா இருக்கு. பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள், எசேக்கியேலை எடுத்து பாருங்கள். இந்த நாட்களே ஜனங்களை எச்சரித்துக் கொண்டே இந்த நாட்களே இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், ஜனங்கள் எதிர்நோக்க வேண்டிய காரியத்தை குறித்து அவர்களுக்கு இந்த நாட்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், எழுதப்பட வேண்டிய வெளிப்பாடுகள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க போகிறோம். அதாவது இந்த வெளிப்பாடுகள் எப்படியாக எழுதப்பட வேண்டும் என்பதை குறித்து பாருங்கள். தேவனுடைய மனுஷனுக்கு அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், வழங்கும் செய்தியினை ஒரு ஒரு புத்தகத்தின் அமைப்பிலே அமைத்து தர வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே நியாயமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதைத்தான் தேவன் இந்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை, அதாவது தன்னுடைய காரியங்களை, என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களிலே வெளிப்பட வேண்டும், என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே நிறைவேறும் என்பதை குறித்து இந்த 66 புத்தகத்துக்களே இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறி விட்டது, நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பாருங்கள் இன்னும் ஒரு காரியத்தை, அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே
துண்ணியமாக இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டிலே சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட அங்கே சில காரியங்கள், இன்னுமா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே, எசேக்கியேல் புஸ்தகங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியதாக இந்த நாட்களில் இருக்கு. அதைத்தான் இந்த நாட்களே எழுதப்பட வேண்டிய வெளிப்பாடுகள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்கள் எப்படி என்றால் அந்த வெளிப்பாடுகள் இந்த நாட்களிலே நிறைவேறவில்லை. ஆனால் அந்த வெளிப்பாடுகள் ஏற்கனவே இந்த வேதாகம புஸ்தகத்தில் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், இந்த வேதாகமம் இல்லை என்றால் இந்த உலகத்துடைய நிலைப்பாடு, மனுஷனுடைய எதிர்காலத்தை மனுஷன் நிர்ணயிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு வேதாகமத்தினுடைய அடிப்படையிலே தான் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த நாட்களை நடந்து கொண்டு போகிறது. ஆனா இது மனுஷனுக்கு தெரியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், 10 கட்டளைகளை பார்க்கிற வேளையிலே 10 கட்டளையில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன? இந்த பிரகாரம் இந்த நாட்களில் மனுஷன் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு ஒரு நியமனத்தை கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த அப்படியாக அந்த நாட்களில் இருங்கள். ஏனென்றா பாருங்கள், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொருளை இச்சியாதிருப்பாயாக, இப்படியாக அந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால், இவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே பாவம் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த நாட்களில் விபச்சாரம் செய்யறது என்ன பாவமாண்டு கேட்கலாம். உண்மையிலே பாவம் தான். பாருங்கள், விபச்சாரத்தின் மூலமாக இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு மரித்திருக்கிறதை பார்க்கிறோம். பொல்லாத கொடிய நோய் HIV நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த நாட்களை அங்கே பாதிக்கப்பட்டு இந்த நாட்களை மரித்திருக்கிறார்கள். அதே வேளையிலே பாருங்கள், களவு செய்த நாட்களை என்ன செய்திருக்கிறார்கள்? அங்கே அந்த காரியத்தை நிறுத்தாதபடி தொடர்ந்தும் இந்த நாட்களை சிறைச்சாலைக்கு போய் மறுபடியும் வந்து அந்த களவை செய்கிறார்கள். அப்படியாக தொடர்ந்து இந்த நாட்களை செய்கிற வழியிலே அந்த களவு எப்படியாக முடிகிறதுன்னு சொன்னால் சில வேளைகளிலே கொலையிலே முடிகிறதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு அங்கே தூக்கு தண்டனை தீர்மானிக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அது ஒரு அழிவைத்தான் இந்த நாட்களை நோக்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இங்கே இந்த வேதாகமத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே எல்லா காரியங்களும் அங்கே நியமனமாக எழுதப்பட்டிருக்குது என்றால் சத்தியத்தின் மேன்மையை இந்த நாட்களிலே காப்பதற்கு ஒரு சந்ததியிடம் இருந்து மற்றொரு சந்ததிக்கு அங்கே கொடுக்கப்படுவதற்கு இங்கே புத்தகம் சிறந்த முறையாக அந்த நாட்களை நினைவாற்றக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சத்தியம், நான் ஏற்கனவே ஆதியில சொல்லியிருந்தேன் சத்தியத்தை குறித்து. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அப்ப அந்த உண்மையை இந்த நாட்களில் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு சந்ததி வாழ்ந்து அந்த சந்ததி அற்று போகிற வேளையிலே மறு சந்ததிக்கு அந்த காரியங்கள் இந்த நாட்களை வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், உதாரணமாக ஆதியிலே பார்க்கிற வேளையிலே தேவன் மனுஷர்களோடு பேசிக்கொண்டு வந்தார். ஆதாமோடு பேசினார். அதாவது வேளையிலே பாருங்கள், ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார். அருமையான அன்பு பிள்ளைகளே, யாக்கோபோடு பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே தீர்க்கதரிசிகள் மூலமா அதற்கு பின்பாக பாருங்கள், முதல் ஒரு தனிப்பட்ட மனுஷர்களோடு இந்த நாட்களை பேசிக்கொண்டு வந்தார். பிறகு தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த நாட்களில் எலியா, எலிசா, சாமுவேல் தீர்க்கதரிசிகள் மூலமா இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பேசிக்கொண்டு வந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியான சூழ்நிலை அந்த ஆண்டவர் பேசியும் ஆனால் ஜனங்களுக்குள்ளே அங்கே ஒரு மனம் திரும்புதலோ ஒரு முழுமையான ஒரு மனமாற்றமோ அந்த இடத்திலே வரவில்லை. இதை நாங்க பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு இந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற வேளையிலே அவர் ஒரு காரியத்தை இந்த நாட்களை செய்கிறார். இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு அவர் வந்தவுடனே இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார்? பாவத்தை குறித்து இந்த நாட்களே ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களை அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் அதை கேளாதபடி, ஜனங்கள் அங்கே மனம் திரும்பாதபடி ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே மீறும் திரும்பவும் இந்த நாட்களே அதற்கு எதிராக அந்த நாட்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்ப இது ஒரு பக்கம் இருக்க பாருங்கள். இதற்கு முடிவிலே இந்த நாட்களில் அவர் தன்னையே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பிதா குமாரனே இந்த நாட்களை பலி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த பலி நிமித்தமாவது ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை இந்த நாட்களை அறிந்து கொள்வார்கள் என்று பார்த்தால் இந்த நாட்களே அதை கூட இந்த நாட்களே அவருடைய சொந்த ஜனங்கள் நிராகரிக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்தார்? நம்முடைய ஜனத்தினுடைய சரிவராது புறஜாதிகள் மத்தியிலே இந்த நாட்களை என்ன செய்வோம்? ஒரு எழுப்புதலை கொண்டு வருவோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் வேதத்தில் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே புறஜாதிகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலே அங்கே வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. புறஜாதிகளுக்குள்ளே தொடுதல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்ப அதற்கு பின்பாகத்தான் இன்றைய பாருங்கள் அந்த சீசர்கள் மத்திய மூலமாய் பிரஜாதிகள் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே ஆண்டவர் அறிவதற்காக பவுலடிகள் பேதுரு அங்கே நியமிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அப்ப ஒரு சந்ததி முடிந்து இன்னொரு சந்ததிக்குள்ளே வருகிறது. ஆண்டவருடைய காலத்துக்கு முன்பாக அங்கே பார்க்கிற வழியிலே ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழி அவருடைய சந்ததி. அந்த சந்ததிக்கு பிறகு இந்த நாட்களை பார்க்கிற வழியில பாருங்கள், அப்படியே அந்த சந்ததியாக வந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சந்ததியாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான ஆண்டா இயேசு கிறிஸ்து வந்த உடனே எல்லாம் அந்த நாட்கள் அந்த சந்ததியுடைய காரியங்கள் நிப்பாட்டப்பட்டு விட்டது. பாருங்கள், அப்படியான அந்த இயேசு கிறிஸ்துடைய சந்ததிக்குள்ளே வருகிற வழியிலே அவர் என்ன செய்கிறார் சொன்னால் 12 அப்போஸ்தலர்களை நியமித்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொல்லி. இப்ப பாருங்கள், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சுவிசேஷத்தை பிரசங்கும்படியா சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வழியிலே சீசர்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே பிரசங்கித்தது மட்டுமல்ல, அவர்கள் இரத்த சாட்சியாக அந்த நாட்களிலே மரிக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள், இன்றைக்கு அதற்கு பின்பாக இங்கே அடுத்த சந்ததியாக எங்களுக்கு இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் பரிமாற்றம் பண்ணப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்ப பாருங்கள், அப்போ சில காலத்துக்கு பின்பாக நீங்க பார்ப்பீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷத்திலே பார்க்க வேண்டால் இதற்கு முன்பாக இருந்த சந்ததிகள் அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒரு சிலர் பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன் அவர்களை உயர்த்தி அவர்கள் மூலமாய் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆனால் வேத வார்த்தை சொல்லுகிறது யோவேல் 2:28 மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மூப்பர்கள் வாலிபர்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிற காரியத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இங்கே அது எப்படியாக அந்த நாட்களை இருந்தாலும் பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே அதை அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கொண்டு வந்து இந்த நாட்களை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:18 என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்ப பாருங்கள், இந்த வசனத்திற்கும் அங்கே பாருங்கள், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொற்பனங்களை காணுவார். இது எப்பொழுது சொல்லப்பட்டது? அப்போஸ்தலருடைய காலத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அந்த அப்போஸ்தலர் காலத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு நடந்தது, காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த பெந்தெகோஸ்து நாள் என்று வருகிற வேளையிலே ஆவியானவருடைய கட்டவிழ்ப்பு இந்த நாட்களிலே விடப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப அந்த ஆவியானவர் இந்த நாட்களிலே எவனுடைய இருதயம் தயாராக இருக்கிறது, எவனுடைய ஆவியிலே இந்த நாட்களிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆவியானவர் வந்து அவனுக்குள்ளே கிரிகள் நடப்பிக்கிறதை காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்ததை விட இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே தேவனாலே அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், அப்போஸ்தலர் நாட்கள்ல பாருங்க என்ன காரணம் நடந்தது முதலாவது நாங்க பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர்களுக்குள்ளே அந்த நாட்களிலே ஆவியானவருடைய உந்தல் நாள் தான் சில காரியங்களை செய்தாங்க. எப்பொழுது? இந்த பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்பாக. அது பழைய ஏற்பாட்டில் கூட இருக்கிறது. சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கினார், ஜெப்தா மேலே இறங்கினார், கிதியோன் மேலே இறங்கினார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தது. ஆனால் அப்போஸ்தலர் காலத்திலே வருகிற வேளையிலேயே அங்கே தேவனோடு அவர் ஆண்டவரோடு இந்த நாட்களில் இருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அங்கே பாருங்கள் என்ன காரியம் நடந்ததுன்னு சொன்னால் அவர்கள் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து பாருங்கள், கைகளை வைத்து ஜெபித்தார்கள், ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு சம்பவம், புதிய சம்பவம் நடக்கிறது. இந்த கடைசி கட்டத்திலே கடைசி காலத்திலே ஆவியானவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வாழும்படியாக வாஞ்சிக்கிறார். அதான் இன்றைய காலகட்டமாக இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே அவனுடைய கண்ட்ரோல் எல்லாம் யாரிடத்துல போகிறது? ஆண்டவரிடத்திலே போகிறது. நீ போற வழி புலியான எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து காக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நீ வலது பக்கம் இடது பக்கம் சாயாதே, இதான் சரியான வழி, சிலுவையை பார்த்து நோக்கி ஓடுன்னு சொல்லி யார் எச்சரிக்கிறது? நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். பாருங்க அருமையான கர்த்தருடைய பாருங்க, ஒரு வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிற வேளையிலே இந்த வாகனத்துடைய கண்ட்ரோல் யாருடைய கையிலே இருக்கிறது? பயணிகளுடைய கையிலே இல்லை. ஒரு பஸ் பாருங்க, ஒரு 50 பேர் இருக்கிறோம். அந்த அந்த பஸ்ஸினுடைய கண்ட்ரோல் யாருடைய கையிலே இருக்கிறது? வாகனத்தை அந்த பஸ்ஸை செலுத்துகிற பஸ் ஓட்டுகிறவருடைய கையிலே தான் இருக்கிறது. அப்படியானால் அவர் அந்த ஏற்ற இடத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கொண்டு போய் இந்த நாட்களை சேர்க்க வேண்டும். இப்ப திடீரென்று இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இந்த பாதை சரியில்லை, இந்த பாதையால போகலாம்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்க முடியாது. என்று சொன்னா அந்த பாதை இந்த ரூட் பண்ணி இந்த நாட்களை வைத்திருந்தா அந்த ரூட்லேயே தான் இந்த நாட்களே போக வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே,
அப்ப அந்த அந்த சாரதி என்ன செய்வார்னு சொன்னால், தான் நினைத்த வண்ணமாக அந்த நாட்களிலே போவாராயிருந்தால் அந்த பஸ் குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட இடத்திலே போய் சேர முடியாது. அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து, இதுதான் சரியான வழி அப்பா, இதை கற்றுக்கொள். அப்படியானால் இந்த பயணத்திலே நீ உன்னுடைய பரலோக பயணத்திலே இந்த நாட்களிலே நீ தேவனிடத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக அந்த நாட்களிலே அங்கே நான் உதவி செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த பிரகாரம் தான் இன்றைக்கு காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், சத்தியத்தை மேன்மையும் இந்த நாட்களிலே காப்பதற்கு ஒரு சந்ததி இடத்திலே இந்த நாட்களை பாருங்கள், இந்த வேத வார்த்தையை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், சந்ததிக்கு அதை இந்த நாட்களை கொடுப்பதற்கு புத்தகம் சிறந்த முறையாகும். அப்ப பாருங்கள், நினைவாற்றலையும் பாரம்பரியத்தையும் அங்கே இந்த நாட்களிலே நம்ப முடியாது. இன்றைக்கு பாரம்பரியத்தை நம்ப முடியாது, பாரம்பரியங்கள் காரியங்களை. இதனாலே தான் தேவன் தமது அந்த அனர்த்த ஞானத்தினால் கிரியை இந்த நாட்களை நடப்பித்தது மட்டுமல்ல, அதே வேளையிலே இந்த நாட்களை நடைமுறையின்படி வழக்கத்தின்படி தமது இந்த நாட்களை வெளிப்படுத்தின மனுஷனுக்கு இந்த நாட்களிலே புத்தக வடிவமாக வேதாகமத்தை கரங்களிலே இந்த நாட்களை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், எப்படி என்றால், தமக்கு தெரிந்தவரை வழியிலேயே வேறு எந்த வழியிலும் எல்லோரும் இந்த நாட்களை கிடைக்கக்கூடிய விதமாக இந்த நாட்களிலே இந்த தவறற்ற சத்தியத்தை மனுஷர்கள் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த புத்தகத்தை வேதாகமத்தை இந்த நாட்களிலே மனுஷனுடைய கரத்தில் இந்த நாட்களிலே ஒப்பு கொடுத்திருக்கிறதை இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிற கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இப்படியாக இந்த நாட்கள் இதன் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது தான் இதன் வழியாக அந்த நாட்களிலே மனுஷனுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது, வர்த்திக்க பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும். விசுவாசம் அப்படியே வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது. நான் விசுவாசிக்கிறோம் சொல்லி போட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப் ஏறிக்கொண்டே போகணும் விசுவாசம். ஏனென்றால் விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது தவறான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முதுகெலும்பு என்னவென்றால் விசுவாசம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி, இப்ப காற்று வீசுகிறது, காற்று எங்கிருந்து வருகிறது, என்ன நிறத்திலே வருகிறது, எந்த விசையிலே அந்த காத்து இந்த நாட்களில் அந்த இடத்திலிருந்து புறப்படுகிறன்னு சொல்லி ஒரு மனுஷனாலும் இந்த நாட்களை சொல்லிக் கொள்ள முடியாது. இன்றைய பாருங்க, இந்த கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சுனாமி என்று சொல்லப்படுகிற, அதாவது கடல் அலை, பேரலை இந்த நாட்களை வந்தது. அதுக்கு முன்பாக அந்த நாட்களே அவர்கள் அந்த வார்த்தையை பேசவே இல்லை. அதுக்கு முன்பாக அப்படியே விட்டு விட்டார்கள். அந்த குறிப்பிட்ட காலம் வந்த இடத்துல பாருங்கள், அது எங்கே இருந்து புறப்பட்டது பாருங்கள். அதாவது இந்த இந்தோனேஷியா அந்த சைட்ல இருந்து நாட்களை புறப்பட்டு, சுமித்ரா தீவிலிருந்து புறப்பட்டு இந்த நாட்களை என்ன செய்யுது, அப்படியே அந்த கடல் வழியாக அந்த சுனாமியினுடைய அந்த அலைகள் வந்து இந்தியாவை தாக்கி, இலங்கையை தாக்கி, இப்படியே இந்த நாட்களை அநேக இடங்களை இந்த நாட்களை தாக்கி கொண்டு போனதை பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அவர்கள் கடைசியாக சொல்லியிருந்தார்கள் எப்படின்னு சொன்னால், இலங்கையில வரைகளை பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்தாமன்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தும் பயங்கரமான தாக்கங்கள் தான் அந்த இடத்துல ஏற்பட்டது. அப்படியானால் அந்த தொடங்கின இடத்திலே எவ்வளவு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான நண்பர்களே, இப்ப பாருங்க, அதுதான் இந்த காரியம். அதே விதமாகத்தான் இன்றை பாருங்கள், தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தின் மூலமா இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு சீரான வழியிலே நடத்துறது மட்டுமல்ல, மெதுவாக அந்த நாட்களிலே அப்படியே இந்த நாட்களிலே பாருங்கள் அப்படியே கொண்டு போய் தேவனிடத்தில் சேர்க்கிறதை பார்க்கிறோம். அப்ப காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. இப்ப வேதத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நமக்குள்ளே விசுவாசம் உருவாக்கப்படும், கிரியேட் பண்ணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாக்கப்படுகிற வேளையிலே தான் அவன் இந்த நாட்களில் விசுவாசி என்று கருதப்படுகிறது மட்டுமல்ல, அவன் அந்த விசுவாசத்திலே இந்த நாட்களில் நிலைத்திருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இந்த விசுவாசத்தை, வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். ஏனென்றால் ஒரு சிலர் இந்த விசுவாசத்தை இந்த நாட்களை பிடித்துக் கொண்டு வாழ்வதை விட அவர்கள் அந்த விசுவாசத்தை விட்டு வழுகி போய் கிழவிகளுடைய பேச்சுக்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற விதமாக இந்த நாட்களிலே யாரும் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு இந்த நாட்களை வழுகிற வேளையிலே அவர்கள் அங்கே அந்த தண்டனைக்கு தப்புவித்துக் கொள்ள முடியாதபடி மறுபடியுமா இந்த நாட்களை தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற காரியம் முதலாவது
இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கரத்தில் இந்த நாட்களில் இருப்பதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அங்கே நாங்கள் ஒரு விசுவாசிகள் என்று பெயரை பெற்ற நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அதான் இந்த நாட்களில் எழுதப்பட வேண்டிய வெளிப்பாடுகள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏண்டா விசுவாசம் ஆண்டவரே சொல்லுகிறார், நான் வருகிற வேளையிலே விசுவாசத்தை காண்பேன் சொல்லி. அது உண்மையான காரியம். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு மனுஷனுடைய விசுவாசம் நம்பிக்கை என்ன? மனுஷனுடைய விசுவாசம் இன்றைக்கு மனுஷனுடைய விசுவாசம் இன்றைக்கு பாருங்க, பணத்தின் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறான், பொருளின் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கிறான். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் மேலே இந்த நாட்களில் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை அற்று போய்விட்ட. ஆண்டவர்ல நம்பிக்கை பார்க்க போனா 2 வீதமோ 3 வீதம் தான் இந்த நாட்களில் ஜனங்கள் இருக்கிறார்கள். மற்றபடி மற்றவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் செய்கிற தவறு இந்த நாட்களில் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், எப்படின்னு சொன்னால் அவர்கள் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்லை. இந்த நாட்களே வெளிநாட்டில இருந்து ஏதாவது பணங்கள் வரும், அந்த பணத்தை இந்த நாட்களை அனுபவிப்போம், அந்த பணத்தின் மூலமா என்ன காரியத்தை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நோக்கத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் இந்த நாட்களே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அது அப்படி அல்ல. இந்த நாட்களிலே விசுவாசம் தான் இன்றைக்கு முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷன் பகுத்தறிவினால் கண்டுபிடிக்க முடியாத சத்தியங்களை தேவன் தமது ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தி. ரொம்ப கவனமா கேளுங்க. மனுஷன் எப்படி இருக்கிறான்? பகுத்தறிவினால் கண்டுபிடிக்க முடியாத காரியம். இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம், எனக்கு அறிவு இருக்குது, அதனால் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் சொல்லி. அருமையான அன்புள்ளவர்களே, ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, மனுஷன் பகுத்தறிவினால் கண்டுபிடிக்க முடியாத சத்தியங்களை தேவன் தமது ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை இந்த நாட்களில் ஏவி எழுதுவித்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் வேதத்தை. வேதம் யாரால் எழுதப்பட்டது? ஒரு மனுஷனால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இந்த நாட்களிலே அங்கே எழுதப்பட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது ஆவியினாலே எழுதப்பட்டிருப்பார் என்று இந்த நாட்களே நம்புதல் இந்த நாட்களே நியாயமானதே. ஏனென்றால் தேவன் தமது முற்குறித்த திட்டத்தின்படி வேதாகம புஸ்தகங்களில் அங்கே கையெழுத்து பிரதி ஏடுகளை இந்த நாட்களை பாதுகாத்து வைத்தது மட்டுமல்ல, தெய்வீகத்தினால் ஏவிப்பட்ட இந்த நாட்களில் எழுதப்பட்ட புத்தகங்கள் மட்டுமே வேதாகமத்திலே இந்த நாட்களில் இடம்பெறுமாறு தமது சபையிலே இந்த நாட்களிலே வழிநடத்தி உள்ளார் என்பதை நாங்கள் இன்றைக்கு நம்ப வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இப்ப எப்படியானால் இந்த வழியிலே போவோம். இன்றைய பாருங்கள், இன்றைக்கு இந்த வேதத்தை குறித்த நாட்களில் வேதம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்ததுன்னு ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை பாருங்க, இன்றைக்கு என்ன நடந்த சம்பவம் என்றால், இன்றைக்கு நேற்று அல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இஸ்ரவேல் தேசங்கள் சுற்றி இந்த நாட்களை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த நாட்களிலே இப்படியாக அந்த குகைகள் வழியே இந்த நாட்களை போய் பார்க்கிற வேளையிலே அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? மட்பாண்டங்களை கண்டார்கள். அதாவது மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களுக்குள்ளே புத்தக சுருள்கள் இந்த நாட்களில் இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இன்றைய கூட கண்டுபிடிச்சோன்னு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருளை கொண்டு வந்து அவர்கள் வாசித்த வேளையிலே வேதத்தில் ஆண்டவர் வாழ்ந்த அந்த பூமியிலே வாழ்ந்த காரியங்கள், ஆண்டவர் பூமியை உருவாக்கின காரியங்கள், ஆண்டோட செயல்பாடுகள் எல்லாம் தெளிவாக இந்த நாட்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதுதான் அந்த முக்கியமான காரியம், இதுதான் இது ஆதாரம். பாருங்கள், இந்த நாட்கள் என்னென்றால், இன்றைக்கு இந்த பூமி எத்தனை ஆண்டுகள் இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்கள் உருவாக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆதாம் வாழ்ந்த காலம் எங்கே, இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எங்கே, எத்தனை வருஷங்கள் அவர்கள் இவ்வளவு வருஷங்களா இருந்தாலும் ஆனா ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும், ஏன் இந்த புத்தக சுருள்கள் இந்த நாட்களிலே அழிந்து போகவில்லை? எத்தனை இடங்கள்ல பூமி வச்சு வருது, எத்தனை இடங்கள்ல காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த புத்தக சுருள்கள் மட்டும் இந்த நாட்களில் ஏன் அழிந்து போகவில்லை? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்து தேசத்திலே இருந்து அவர்களை வனாந்திரத்திலே கொண்டு வருகிற வேளையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்று சொல்லி சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணி ஒரு தேசத்தை கொடுக்கிற, அதான் அந்த இஸ்ரவேல் தேசம். இப்ப இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி இந்த நாட்களே வருகிறது நோக்கம் என்ன? தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்ட தேசமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அப்படியானால் பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு தேவன் அவர்களை அழைத்து வருகிறது மட்டுமல்ல, அந்த தேசத்திலே அவர்கள் தேவையான அவர்களுக்கு காரியத்தை கொடுக்கிறார். அந்த தேசத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலே
பயிர் விளையக்கூடிய சூழ்நிலையோ பயிர் விளையக்கூடிய காரியமோ இந்த நாட்களில் எள்ளளவும் இல்லை. ஏனென்றால் அது ஒரு வனாந்தர தேசம் ஐயா. அங்க தண்ணி கூட இல்லை. பாருங்கள் என்ன மாதிரி காரியம் சொல்லி. இப்ப பாருங்கள் என்ன காரியம் இதான் ஆண்டவர் செயல். அப்ப அந்த வனாந்தரமான இடத்தை காமிச்சு இதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம், பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இந்த நாட்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கு. எங்கய்யா பால் ஓடுது, எங்கய்யா தேன் ஓடுது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று பாருங்கள். ஆனா பாருங்கள், இந்த நாட்களே அந்த தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஆற்று தண்ணியை எடுத்து, அதாவது கலிலேய கடலில் இருந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை என்ன செய்கிறார்கள்? ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணியாக அந்த நாட்களை மாற்றி அவள் அந்த தண்ணியை பருகி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான காரியம். அது மட்டுமல்ல பாருங்கள், அவர்கள் அந்த தோட்டங்களை செய்து அந்த பயிர்களை விளைய வைத்து அந்த பயிர்களை உரிய காரியங்களை இந்த நாட்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படியாக மாறும்? வனாந்திரத்துல பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், நிலம் எப்பவும் காஞ்சலமாகவும் கற்பாறைகளாகவும் தான் இந்த நாட்களை கூட இருக்கும். அந்த சூழ்நிலையிலும் தேவன் அவர்களை வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால், அவர்கள் மூலமா இந்த நாட்களை தேவன் அங்கே தன்னுடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவராலே இந்த நாட்களை நியமிக்கப்பட்ட காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே பார்ப்போமா இருந்தால், அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களை பாருங்கள், எதை அந்த ஜனங்கள் நம்பினார்கள் சொல்லி பார்க்கிற வழியிலே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்பினார்கள். அந்த அதாவது அந்த குகைகளுக்குள்ளே கண்டு எடுக்கப்பட்ட அந்த புத்தக சுருளை அந்த ஜனங்கள் வாசித்த வேளையிலே இப்படியாக ஒரு தேவன் இந்த நாட்களில் இருக்கிறார், அவர் தான் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை அவர்கள் அங்கே உணர்ந்து கொள்ளக்கூடிய. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்ல பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து வந்த அவ்வளவு ஜனம் 6 லட்சத்தி சொச்ச கால ஆட்கள் என்று சொல்லப்படுகிறது. மீதியாக பிள்ளைகள் கணக்கு வருகிறது. ஆனாலும் கடைசியாக வந்து இந்த கானா தேசத்துக்கு பிரவேசிச்சவர் 2 பேர் தான். மிச்சக்கா ஆக்கள் எங்கே என்று பார்த்தா அந்த நாட்களை பாருங்கள், கூட ஆக்கள் இந்த வனாந்திரத்திலே முறுமுறுத்து ஆண்டவர் இந்த நாட்களை அவர்களை கொண்டு போட்டார். இப்ப இதனுடைய இந்த காரியத்தை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருக்கு இந்த நாட்களை பாருங்க 10 பேர் தேவையில்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை வச்சு இந்த நாட்கள்ல ஒரு சந்ததியை உருவாக்குவார். ஆபிரகாமுக்கு சொன்னார் தானே வாக்குத்தத்தம், என்ன? கடற்கரை மணலை பார், வானத்து நட்சத்திரங்களை பார், இவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளவா உங்களுடைய ஜனத்தை பெருக பண்ணுவார். ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆனாலும் அங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை வருகிறது. என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த வாக்குத்தத்தம் 99 வயசு வரையும் ஆபிரகாமுக்கு இந்த நாட்கள் நிறைவேறவில்லை. இதான் அந்த முக்கியம். 24 ஆண்டுகள் கர்த்தருடைய பிள்ளைகளை அழைச்சது இப்போ ஆண்டவர், ஆனா நடக்கிற காரியத்தை பாருங்கள். அந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாம் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே என்ன நாட்கள் சென்று கொண்டே போகிறது. ஏதோ சந்ததி நட்சத்திரங்கள் கடற்கிற மணல் எல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரே, அப்படியானால் அந்த சந்ததி எங்கே? அந்த நட்சத்திரங்கள் எங்கே? அந்த கடற்கரை மணல்கள் எங்கே என்று சொல்லி இந்த நாட்களே ஆபிரகாமுக்கு ஒரு கேள்வி. இப்ப இதன் நிமித்தம் தான் ஆபிரகாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆபிரகாம் மட்டுமல்ல சாராள் சேர்ந்து செய்கிறார்கள். அவர்கள் மாமிச கிரியைகளிலே நடக்க முடியாது. அப்ப தேவனுடைய கிரியை, அப்ப ஆவியானவருடைய கிரியை அல்ல, மாமிசத்தினுடைய கிரியை. சாராள் சொல்றா என்னன்னு சொன்னா, எனக்கு வயசு போயிட்டுதப்பா, எனக்கு அந்த பிள்ளைகள் பெறுகிற அளவுக்கு இந்த நாட்களே கேட்ப பையிலே இந்த நாட்களே கேட்பத்திலே இந்த நாட்களே அப்படியாக முடியாது, எல்லாம் சரீரம் எல்லாம் கெட்டே போய்விட்டது, என்னால் இயலாது. ஆபிரகாமும் பார்த்து ஆபிரகாமுக்கும் வயது போய்விட்டது. அப்படியானா நீர் என்ன செய்யும்? ஆகார் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய அதாவது அந்த அடிமை பெண்ணோட இந்த நாட்களை போய் சேர்ந்து அவள் மூலமாயாவது சந்ததியை பெருக்கிக் கொள்ளும் என்று சொல்லி, யாருடைய திட்டம்? சாராளுடைய திட்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய திட்டம் விருதா. நாங்க நினைக்கிற காரியம் நடக்காது. ரொம்ப கவனமா இருக்கணும். நாங்கள் தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை போட்டிருந்தால், அதை விட நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டோம்னா அந்த திட்டம் இந்த நாட்களில் ஒரு நாள் நிறைவேறும். அதுதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆபிரகாம் சாராள் மூலமாய்த்தான் சந்ததி பெருகுமே ஒழிய ஆபிரகாம் ஆகார் மூலமாய் சந்ததி பெருகும் என்று சொல்லி வேதத்திலே வார்த்தையே இந்த நாட்களில் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் பார்க்கிற காரியம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னால், நான் அதாவது இந்த பூமியிலே நான் வாழ்ந்து என்னுடைய கடைசி ஜீவன் போகிறதுக்கு முன்பாக தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருவார். அந்த டைம் வரைக்கும் ஆசீர்வதிச்சிருவார் ஆண்டவர். சில பேர் பாருங்க, இளம் வயதுல பயங்கரமா கஷ்டப்படுவாங்க. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா அந்த நாட்கள்ல வாழ்க்கையை சகிக்கலாத முறையில தற்கொலை செய்து செத்து போமான்ற அளவுக்கு இந்த நாட்கள் இருக்கும். ஏனென்றால் பெரிய பொறுப்பு இருக்கும்.
சகோதரங்களுடைய காரியங்களை பார்க்க வேணும், பெற்றோருடைய காரியங்களை பார்க்க வேணும். அதுக்குள்ள இவருக்கும் வயசுகள் போய் கொண்டு இருந்தா அந்த நாட்களில் அவர் சொல்லுவேன், அந்த நாட்களில் தம்பி ஒரு திருமணத்தை செய்யான்னு சொல்லி அவன் சொல்லுவான், அந்த நாட்களே உங்களையே பார்க்கறதுக்கு எனக்கு சம்பளம் காணாது, நான் திருமணத்தை செய்த நாட்களே என்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கிறேன்னா அது எப்படி முடியும் என்று சொல்லி அவனுக்குள்ளே கேள்வி எழும்பும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்க என்ன காரியம்னு சொல்லி சொன்னால், அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே தேவன் அந்த காரியத்தை செய்து முடித்து அந்த சகோதரனுடைய பின்னணி காலத்திலே அவன் சந்தோஷமா திருப்தியா இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார், மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக. இதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நோய் இருக்காது, பிள்ளைகள் இருப்பினும் பேர பிள்ளைகள் இருப்பினும் இந்த நாட்களில் எல்லாரும் சந்தோஷமா இருப்பினும் சந்தோஷமா சமாதானமா இந்த நாட்களில் இருக்கும். பணமோ காரியமோ பொருளோ இந்த அந்த அவர்களை வீட்டுல அப்பமோ எண்ணியோ இந்த நாட்களை குறையாதபடி இந்த நாட்களை தேவன், இதுதான் தேவனுடைய தேவன் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அங்கே என்ன செய்யுமா இந்த நாட்களில் வேதனையை கூட்டாதாம்னு சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை செய்கிறார். அப்ப இதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே சாராள் ஒரு குறுக்கு திட்டத்தை இந்த நாட்களை போடுகிறார்கள். ஆனால் அந்த திட்டம் பலித்ததா? பலிக்கவில்லை. என்ன பாருங்கள், அது பிரேக் பண்ணப்படுது. எப்படி என்று பார்க்கிற வழியில பாருங்கள், இப்ப சாராளுக்கு ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேல், அதுக்கு பிறகு பாருங்கள் அந்த நாட்களில் ஆண்டவர் 2ஆம் தரம் வருகிறார். வந்து இந்த நாட்கள் சொல்லுகிறார், அதாவது உற்ப காலத்தில் இந்த நாட்களை நான் வருவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆசீர்வதிக்கிற வேளையிலே அவள் இந்த நாட்களே அதை ஒரு அசட்டையாக இந்த நாட்களை எண்ணுகிறது மட்டுமல்ல, அதை அப்படியே கைவிட்டாங்க. ஆனா அந்த டைம் வந்த வேளையிலே இங்கே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறகுற மகத்துவமான காரியம் பாருங்கள். இது ஒரு சரியான ஒரு மிரக்கலான காரியம். இப்ப ஈசாக்கு பிறந்துட்டான், இங்க பார்த்தா இஸ்மேலும் ஓடி திரிகிறான், 2 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா அந்த இடத்துல பாருங்கள், ஈசாக்குக்கும் இஸ்மேல் அந்த அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே சின்னொரு வேற்றுமை முரண்பாடுகள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். முரண்பாட்டை நிமித்தம் தான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் ஆகார் அங்கே பிரிக்கப்பட்டு போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவருடைய கிருபை என்னவென்று சொல்லி சொன்னால் ஆகாருடைய சந்ததி பிரிந்து போனாலும் ஆனால் ஆபிரகாமின் அடி என்றது நிமித்தம் ஆண்டவர் இந்த நாட்களிலே அவளை கூட இந்த நாட்கள் என்ன செய்யவில்லை, தள்ளிவிடவில்லை, அவளையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் அந்த உண்மையான ஆசீர்வாதம் யாருக்கு என்றால் உண்மையான புத்திர சுய பாகமா இருக்குன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஈசாக்கு தான் அந்த காரியங்கள் வருகிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு ஆவிக்குரிய தன்மையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகார் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே எதை பார்க்கிறோம், மாமிசத்தின் கிரியை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே ஆபிரகாம் யாரு? ஒரு ஆவிக்குரிய மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பார்க்கிற வேளையிலே மாமிசத்திலே இந்த நாட்களை செயல்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனா பிறகுதான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆவிக்குரிய காரியத்திலே இந்த நாட்களை தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். அதனால் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப வித்தியாசமான காரியங்கள். இப்ப இஸ்மவேலுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள், ஈசாக்குடைய காரியத்தை பாருங்கள். ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தார். இதான் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம். ஆனா இஸ்மவேலை குறித்த அந்த காரியங்கள் சொல்லப்படவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அவன் துஷ்டன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கிற வேளையிலே ஈசாக்கு பாருங்கள், அந்த நாட்களை பாருங்கள், ஈசாக்குடைய செயல் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில சற்று அந்த ஆதியாகமத்தில் வாட்சி பாருங்கள், தெளிவாக இருக்கிறது என்னவென்றால் ஈசாக்கு துரோவுகளை தோண்டுகிறார், தகப்பனுடைய துரோவுகளை. ஆனால் அமலேக்கர் வந்து இந்த நாட்களை அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். எங்கட துரோவப்பா, தண்ணி காண்கிற வேளையில எங்கட துரோவம். அவன் எதிர்த்து நிற்கிற வேளையில என்ன செய்யறான், விட்டு போறான். இது ஒரு பெருந்தன்மை. இது யாரை குறிக்கிறான்டா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சாயலை குறிக்கிறதை பார்க்கும். ஏனென்றால் மன்னித்து மறந்து போற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. சரியப்பா ஏன் வாக்குவாதம் வேண்டாம், நமக்குள்ளே என்ன வாக்குவாதம் வேண்டாம்னு சொல்லி இந்த நாட்களை விட்டு போறார். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் பண்ணவில்லை, எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார் ஐயா. அதே விதமாகத்தான் இந்த நாட்களை ஈசாக்கு நாட்களை செயல்பட்டு கொண்டு வருகிறார். அப்படியாக அந்த ஈசாக்கு செயல்பட்டு கொண்டு வருகிற வழியிலே பாருங்கள், ஈசாக்குடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அப்ப ஈசாக்கு கடைசியாக நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த துறவு தோண்டுகிற விதத்திலே அங்கே கடைசியாக அவர்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே ஒரு இடத்திலே துறவு கடைசியாக தோண்டுகிற வழியிலே தண்ணி காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த இடத்திலே அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, இயேசுக்கு சித்தனார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அதுக்கு தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் வாட்சி பாருங்கள். அவர்கள் வந்து இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். இதுதான் அந்த உண்மையான ஆவிக்குரிய காரியம். கர்த்தர், லார்ட் வித் யூ, அதாவது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதாவது கர்த்தர் உம்மோடு இருக்கிறபடினால் நாங்கள்
உம்மோடு இந்த நாட்களிலே நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இதுதான் ஐயா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் எப்படியாக இருந்த நாட்களில் இருக்க வேண்டும். அந்த மனுஷனுடைய நடையுடைய பாவனங்களை பார்க்கிற வழியிலே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் ஐயா. நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? நாங்கள் உங்களோடு சேர்ந்து இந்த நாட்களிலே வேதத்தை வாசிப்போமா? நாங்கள் உங்களோடு சேர்ந்து இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்வோமா? பிரதர் வாரீங்களா, சிஸ்டர் வாரீங்களா என்று சொல்லி இந்த நாட்களை கேட்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இதை பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அப்ப தேவன் அங்கே ஈசாக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாடு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்களை நேசிக்கிறார் ஈசாக். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் எதிர்த்து நின்ற ஜனங்கள் அங்கே மறுபடியும் ஈசாக்குடைய காலடிக்கு வருகிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதுவும் இந்த நாட்களிலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே ஆபிரகாம் ஈசாக்குக்கு, அதாவது இவர்கள் இருவரும், அதாவது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ப்ராமிஸ் கன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ப்ராமிஸ் எப்படியா இருக்குது, அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்படியானால் தேவன் அந்த அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தி தான் இந்த நாட்களை ஈசாக்கின் மூலமா அந்த காரியத்தை செய்கிறார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அந்த உடன்படிக்கைக்கு ஒரு ஆதாரமா இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே பாருங்கள், ஈசாக்கு பிறந்த பகுதியிலே இந்த நாட்களை முதல் பகுதியிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுறார். ஈசாக்கை கொண்டு வந்து மோரியா மலையிலே இந்த நாட்களே பலியிடன்னு சொல்லி விட்டாச்சு. ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள் எந்த மறுமொழியும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே ஆபிரகாம் இந்த நாட்களை போயிருக்கிறார். இதற்கு முன்பாக யாருடைய வழிநடத்தல் இருந்தார்? சாராளுடைய வழிநடத்தல் இருந்தார். சில வேளை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் தான். சாராளுடைய வழிநடத்தலுக்கு போனால் அங்க போனா பிரச்சனை தான், ஓத்திரம் தான். இப்ப பாருங்கள், சாராளுடைய வழிநடத்தல் முடிஞ்சது. இங்கே ஆபிரகாம் யாருடைய ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு வருகிறார். ஆண்டவருடைய வழிநடத்தல் வருகிற வேளையிலே சாராளுக்கும் அந்த காரியத்தை அறிவிக்கவில்லை. என்ன செய்யறார்? நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட்டு வருகிறோம் என்று சொல்லி பாருங்கள், இருவருமா இந்த நாட்களிலே அந்த கழுதையிலே சேணத்தை வைத்து 3 நாட்கள் இந்த நாட்களிலே பயணப்பட்டு அந்த இடத்திலே கொண்டு போய் இந்த நாட்களிலே பலியிடுகிறதை அங்கே காண்கிறோம். இந்த பலியின் நிமித்தமாய் அவர்கள் என்னத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அந்த பலியிடுகிற வேளையிலே தான் தேவன், அதர்சனமான தேவன் அவர்களுக்கு அங்கே வெளிப்படுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாமே, நிறுத்தப்பா, நீ உன்னுடைய புத்திரன் என்றும் பாராமல் ஏக சுதனென்றும் பாராமல் எனக்காக உன்னுடைய புத்திரனை பலியிட்டாயே என்று சொல்லி, பலியிட கொண்டு வந்தாயே என்று சொல்லி இந்த நாட்களிலே உடன்படிக்கை செய்கிறாய். இப்ப பாருங்கள், ஆபிரகாமுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை ஆதிகாமம் 12ஆம் அதிகாரத்துல பாருங்கள், உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜாதி, உன்னுடைய ஜனத்தை, உன்னுடைய உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பின்னாலே வா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதன்படியே இந்த நாட்களை பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய உறவினர்கள் இனத்தை எல்லாரையும் விட்டு வந்துட்டார். ஆனா லோத்து அவருக்கு பின்னால வந்துட்டார். இப்ப லோத்துன்ற காரியம் முடிஞ்சு. ஆனா பாருங்க, இந்த நாட்கள் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், இவ்வளவு காரியத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுடைய காரியத்தை பார்த்துட்டு இனித்தான் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்கிற எங்கே? மோரியா மலையிலே. அந்த உடன்படிக்கை தான் என்னன்னு சொல்லி சொன்னால் பார்க்கிற வழியிலே ஆபிரகாமுக்குள்ளே தான் அந்த சந்ததிகள் விளங்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அந்த உடன்படிக்கை எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னா, நீங்க ரொம்ப சற்று நாங்களை பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கை அந்த சந்ததிக்குள்ள பாருங்கள் கர்த்தர் உருவாகுவார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதா இருக்கிறது. பிதாவுடைய குமாரனுடன் பிதாவுடைய குமாரன். அப்ப அந்த உடன்படிக்கைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்த தான் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பாருங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே இஸ்ரவேலுடைய கன்னிகையை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், அவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து அங்கே செயல்படுவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், மோரியா மலையிலே செய்த உடன்படிக்கை இங்கே பாருங்கள் இந்த நாட்களை மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே என்ன செய்கிறது? உறுதிப்படுத்தப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய உடன்படிக்கைன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பது வேற விஷயம். அந்த நாட்களை பாருங்க, அது பாருங்கள் என்னன்னு சொன்னா, அது மனுஷனுக்குரிய உடன்படிக்கை. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் ஆண்டவர். ஆனால் இன்றைய பாருங்கள், இந்த மோரியா மலையிலே ஈசாக்கையும் வைத்து இந்த நாட்கள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், தேவன் தன்னுடைய உடன்படிக்கை செய்கிறார். அப்ப பாருங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், இது ஆபிரகாமுக்கும் எனக்கும் உரிய உடன்படிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய காரியம்.
அந்த உடன்படிக்கை நிமித்தம் இந்த நாட்களை ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த உடன்படிக்கை நிறைவேறும்படியாக அந்த நாட்களிலே காத்திருக்கிறார். ஆனால் காத்திருந்த அந்த ஆபிரகாம் இந்த நாட்களிலே அந்த உடன்படிக்கை இந்த நாட்களை பாருங்கள் சரியாக மத்தேயு சுவிசேஷத்திலே வருகிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறுகிறது மட்டுமல்ல. பாருங்கள், அப்படியே நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே கல்வாரியிலே மோரியா மலை எதை குறிக்கிறது? கல்வாரியை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரியிலே பாருங்கள் அந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. ஆபிரகாம் என்னத்தினால் செய்தார்? இரத்தத்தினால் செய்தார். ரொம்ப கவனமா பாருங்க. இப்ப அதாவது மோசே மலையில இந்த நாட்களில் செய்த உடன்படிக்கை இந்த நாட்களை பார்க்கிற வழியில எழுத்தினாலே கற்பலைகளில் எழுத்தினாலே. ஆனால் மோரியா மலையில செய்யப்பட்ட உடன்படிக்கை இரத்தத்தினால் செய்யப்பட்டது. எப்படி இரத்தம் என்று நீங்கள் கேட்டால் அங்கே பாருங்கள் இந்த நாட்களிலே ஈசாக்கை பலியிடுகிற வேளையிலே அந்த ஈசாக்கை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாட்களிலே அந்த இடத்திலே பாருங்கள் நிறுத்தன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை செய்கிற வேளையிலே பாருங்கள் ஆபிரகாம் திரும்பி பார்க்கிறார். என்ன காரியம்? ஒரு புதர்லே சிக்கப்பட்ட ஒரு கடா, ஆட்டுக்கடா அந்த இடத்துல இருக்கிறது. அதை கொண்டு வந்த நாட்களை பலியிடுகிற ரத்தம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப மோரியா மலையில இரத்தத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை கல்வாரி மேட்டிலே இரத்தத்தினால் இந்த நாட்களை என்ன நடக்கிறது? உறுதிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, ரெண்டு காரியம் நடக்கிறது. ஒரு மனுஷனுடைய காரியத்திலே பார்க்கிற வழியிலே அந்த காரியம் சரியாக அந்த நாட்களிலே கன்ஃபர்மேஷன் பண்ணப்பட வேண்டுமா இருந்தால் இன்னும் ஒரு வழியாக அந்த நாட்கள் அந்த காரியங்கள் அந்த உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் இன்றைய பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கை, அதாவது இந்த புதிய ஏற்பாட்டை இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார். இங்க வாங்கப்பா, நான் ஆபிரகாமின் நண்பர், ஆபிரகாமுக்கு நான் சொன்னதை இந்த நாட்களிலே மறைக்க மாட்டேன், ஆபிரகாமுக்கு சொன்னதை நான் செய்யாமலும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை கல்வாரியிலே சிந்தி இந்த நாட்களிலே ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கை நிறைவேற்றினதை இங்கே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் தேவனுடைய வார்த்தை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஏதோ ஒரு கதைகளாகவோ அல்லது இந்த நாட்களிலே ஒரு மனுஷனாலேயோ எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இதை நாங்கள் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஞானத்திற்கு எட்டாதபடி, நம்முடைய சக்திக்கு எட்டாதபடி இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எழுதப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறபடியினால் தான் இந்த வார்த்தைகளுக்குள்ளே அநேக சத்தியங்கள் மர்மமாக இந்த நாட்களே மறைந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த மறைக்கப்பட்ட சத்தியங்களை இந்த நாட்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏன் ஆபிரகாம் மோரியா மலையிலே அங்கே ஈசாக்கை பலியிட கொண்டு போக வேண்டும்? ஆண்டவர் எதற்காக கொண்டு வந்தார்? அதனுடைய ஷடோ என்ன என்பதை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்க போகிறார். வேதம் சொல்லுற வருங்கள், உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுறார். அதே ஆட்டுக்குட்டி தான் அங்கே இந்த நாட்களே எங்கே மோரியா மலையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆனால் இங்கே பார்க்கிற வழியிலே அந்த ஆட்டுக்குட்டியின் ரூபத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே இந்த நாட்களிலே அடிக்கப்படுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் இந்த நாட்களிலே சத்தியமாக இருக்கு. இதுதான் பாருங்கள் எழுதப்பட வேண்டிய வெளிப்பாடுகளாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப ஆதியிலே பாருங்கள் அந்த ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த உடன்படிக்கை மோரியா மலையிலே செய்து அங்கே அவர் இந்த நாட்களிலே ஆட்டுக்குட்டியை பலியிட்டார். ஆனால் அதை இந்த நாட்களிலே உறுதிப்படுத்தும்படியாகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னார். கல்வாரியில வந்து தன்னை இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால் இந்த அதாவது தெய்வீக ஆவியானவரால் இந்த நாட்களில் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த நாட்களை புத்தகங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அது எப்படி என்று சொல்லி சொன்னால் ஜனங்களை ஒரு சீரான வழியிலே, ஒரு செவ்வையான வழியிலே இந்த நாட்களை நடத்தும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் ஆவியினாலே ஏவப்பட்டு இந்த நாட்களில் எழுதப்பட்ட புஸ்தகம் என்று பார்க்கிற வேளையிலே அது ஒரே ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அதுதான் பரிசுத்த வேதாகம். இன்றைய பாருங்கள், எந்த புத்தகத்துக்கும் இந்த கோழி என்ற வார்த்தை வராது. சும்மா பாருங்க, கல்கி கற்கண்டு அந்த புத்தகம் இந்த புத்தகம் பேரை சொல்லுவாங்க ஒழிய, ஆனால் இந்த புத்தகத்துக்கு மட்டும்தான் பரிசுத்த வேதாகம் சொல்லி. ஏன்னு சொல்லி சொன்னால்
பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட காரியங்களா இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆவினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட புத்தகங்களை அல்லாமல் இந்த நாட்களை பாருங்கள் மார்க்கமும் தெய்வீக தன்மை உடையதாக இந்த நாட்களை இருக்க முடியும் என்பது இந்த நாட்களை மனதிலே இந்த நாட்களை நினைக்கக்கூடிய சாத்தியக்கூறாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இயேசு அற்புதங்களை நடப்பித்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, தமது தெய்வீக தன்மையினை இந்த நாட்களை அறிவித்தார் என்பவைகள் இந்த நாட்களே சரித்திர சாட்சியினால் இந்த நாட்களே நிரூபிக்கப்பட்டவைகளாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான நண்பர்களே பாருங்களேன், பாவிகளுக்கு ரட்சிப்பு உண்டாக்க அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், மரணத்திலிருந்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். மனிதனுடைய முடிவு இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகராக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மையிலேயே அவர் அமைத்துள்ளார் என்பவைகள் சரித்திர சாட்சியினால் இந்த நாட்களிலே காண்பிக்கப்படுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருக்கிறது. அருமையான நண்பர்களே, அப்ப பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆவியினாலே இந்த நாட்களை ஏவப்பட்டவர்களாலும் ஏவப்படாமல் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், ஏவப்பட்டதாகவோ அல்லது ஏவப்படாமல் இருந்தாலும் இந்த நாட்களே இவ்வளவு பெரிய ரட்சிப்பினை புறக்கணிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு சல்வேஷன் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே ஒரு வஸ்திரத்தை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வஸ்திரம் இந்த நாட்களை நாங்கள் தரித்திருக்க வேண்டும். இந்த பூமியில வாழுகிற காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவராலே இந்த நாட்களை நமக்கு அளிக்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் இந்த நாட்களை தரித்து கொண்டு இருப்போமா இருந்தால் தான் இந்த நாட்களே அவருடைய வருகையிலே இந்த நாட்களே நாங்கள் செல்ல முடியும். அதை விட்டு பாவம் இச்சையிலே நிறைந்த நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் அங்கே தேவனிடத்திலே நாங்கள் செல்ல முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் நாங்கள் ஒரு காரியத்தை இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார், என்ன செய்தார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்த நாட்களே அவரை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவரே, நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்கிற தேவனா இந்த நாட்களில் இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக சோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.